இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போதும் வர்ஷினி, இனிமே என்னால விட முடியாது. என் குழந்தை உன் வயித்துல வளருது. போதும் வர்ஷினி, போதும். எல்லாருக்காகவும் நம்ம யோசிச்சது போதும். இனிமே நம்ம வாழ்க்கைய பார்க்கலாம். வா, இப்பயே போய் அம்மா கிட்ட நீ கன்சீவா இருக்க, இதுதான் இந்த வீட்டோட முதல் வாரிசுன்னு சொல்லுவோம். வா வா. ராகவ் ராகவ் ராகவ், ராகவ், உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களே. இல்ல இருங்க, வேண்டாம் ராகவ். இப்போ நீங்க போய் அத்தை கிட்ட உங்க குழந்தை வர்ஷினி வயித்துல வளருதுன்னு சொன்னா அத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அத்தை என்ன அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே வர்ஷினிய தூக்கி கொண்டாடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்ல வேலை பாக்குற அம்மா கல்யாணம் முடிஞ்ச பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவா இருந்தான்னு சொல்லி அவங்க அம்மா அத்தை கிட்ட சொல்லும் போது அத்தையோட ரியாக்ஷனை நீங்க பாத்தீங்க தானே? எல்லாத்தையும் நான் பாத்தீங்க. சரி, அது வேற இது வேற. அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. இதுக்கு மேலே வர்ஷினியும் என் குழந்தையும் என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. இசை ராகவ், இந்த விஷயத்தை நீங்க எமோஷனலா ஹேண்டில் பண்ணாதீங்க. அது தப்பாயிரும். நமக்கு வர்ஷினியோட வாழ்க்கையும் சந்தோஷமா ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பொறுமையா இருங்க ராகவ். ஐயோ இசை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் பொறுமையா இருக்கிறது? பாரு, நான் பொறுமையா இருக்கலாம். ஆனா வர்ஷினி வயித்துல வளர்ந்துட்டு இருக்கேன் என்னோட குழந்தை, அது பொறுமையா இருக்குமா? எத்தனை நாளைக்கு அதை மறைக்க முடியும்? புரியுது, இருக்காதுதான். அதுக்காக உடனே இப்பவே போய் உண்மையை சொல்லி அத்தைய வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அத்தை நம்ம எல்லாரையும் வெளியே அனுப்புறதை விட இதுக்கெல்லாம் காரணமா இருந்த ஸ்ரீஜாவை அவளோட குறுக்கு புத்திய அத்தைக்கு தெரியப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துவோமே. அதுக்கு பிறகு நடந்த எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லி வர்ஷினிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையோட அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ராகவ். அதுதான் உங்களுக்கும் நல்லது, வர்ஷினிக்கும் பெருமை. ராகவ், அக்கா சொல்றது சரிதான். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். பொறுமைனா எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? ஸ்ரீஜாவோட தப்பெல்லாம் எப்ப நாம எக்ஸ்போஸ் பண்ணி எப்ப அம்மா கிட்ட உண்மையா சொல்ல போறோம்? இதெல்லாம் நடக்கிற காரியமா எனக்கு தோணல. கண்டிப்பா நடக்கும். ஸ்ரீஜா சீக்கிரமா ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ராகவ், ப்ளீஸ். அத்தைக்காகலாம் இல்ல, வர்ஷினிக்காகவும் இல்ல, உங்களோட குழந்தைக்காக நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். வர்ஷினி வயித்துல வளர்றது உங்களோட வாரிசு. அந்த வாரிச எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ராகவ். ராகவ், ரொம்ப சீக்கிரமே ஸ்ரீஜா நம்ம கிட்ட எதுலயாவது மாட்டுவா ராகவ். என்ன நம்புங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ப்ளீஸ். சரி, நீ சொல்ற மாதிரி வர்ஷினிக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் பொறுமையா இருக்கேன்.